குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன்வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பயச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 19/12/2025 வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் 4ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:24க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 5:56 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று முழுவதும் கேட்டை. நாமயோகம் இன்று மாலை 4:31 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 5:56 வரை சகுனி, பின்பு மாலை 6:55 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:23 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று முழுவதும் பரணி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு முன்னோர்களை வழிபட நன்மை பிறக்கும். விரதாதி விசேஷங்கள். அமாவாசை திதி. அமாவாசை திதி நாளில் ஸ்ரீ முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது, அன்னதானம் செய்வது விசேஷத்தை கொடுக்குங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, பசியோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு தேடி சென்று உணவளிக்க வேண்டும். சாப்பாடோடு ஒரு பாட்டில் குடிக்கக்கூடிய தண்ணீரையும் சேர்த்து தர வேண்டும். எப்பொழுது தானம் செய்தாலும் உணவினை மட்டும் கொடுக்கக்கூடாது, தண்ணீரும் சேர்த்து கொடுப்பது நல்லது. சாப்பிடக்கூடிய ஆத்மா திருப்திகரமாக உணரும். காகத்திற்கு எள் வைத்து உணவு வைப்பது நல்லது. பிதுர் லோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் ஆசி கிடைக்க வீட்டில் முறையாக வழிபாடு செய்வது, தூபதீப ஆராதனைகள் செய்வது, முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை வைத்து படைப்பது, காகத்திற்கு உணவு வைப்பது நல்லதை தரும். குடும்பத்தில் நல்ல சுப காரியங்கள் நடக்கவும், சுப விசேஷங்கள் கைகூடி வரவும், வருமானம் பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்க முன்னோர்களை வழிபடுங்கள். அதே போல இந்த அமாவாசை திதி நாளில் உங்களுடைய வீட்டு குலதெய்வத்தை வழிபடுவதை மறக்காதீர்கள். எல்லா தெய்வ கோவிலுக்கும் செல்வீர்கள், ஆனால் குலதெய்வத்தை மறந்து விடுவீர்கள். அப்படி இருக்கக்கூடாது. குல தெய்வம்தான் பிரதானம். உங்களுடைய முன்னோர்கள் எந்த கோவிலிற்கு போயிருப்பார்களோ இல்லையோ, ஆனால் தொடர்ந்து பரம்பரையாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்திருப்பார்கள். அவர்கள் நின்ற இடத்தில் நீங்கள் போய் பிரார்த்தனை செய்தால் உங்கள் வரிசைக்கு பின்னாலேயே அவர்கள் ஒவ்வொருவரும் இருக்கக்கூடும். அமாவாசை நாள் மட்டுமல்லாது தினமும் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வந்தால் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. ஓம் கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ குல தேவதா நமக. ஓம் ஸ்ரீ இஷ்ட தேவதா நமக.
ஓம் ஸ்ரீ அதிருஷ்ட தேவதா நமக. இந்த குல தெய்வத்திற்கான ஸ்லோகம் 1 அல்லது 3 முறை சொல்வதற்கு ஒரே ஒரு நிமிடம்தான் ஆகும். ஒரே சமயத்தில் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய திருப்தி இந்த ஒரு ஸ்லோகத்தில் கிடைத்துவிடும். குலதெய்வ ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். ஓம் கணேசாய நமக. முக்கன் முதல்வனான விநாயக பெருமானுக்கு நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ குல தேவதா நமக. தொன்று தொட்டு வரும் குல தெய்வத்திற்கு என் நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ இஷ்ட தேவதா நமக. சிறுவயது முதலே நமக்கு பிடித்தமான தெய்வம் என்பது நம் மனதில் கண்டிப்பாக இருக்கும். முருகப்பெருமான், ஏழுமலையான், அம்மன் அல்லது மற்ற தெய்வங்களாக இருந்தாலும் கூட அந்த தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு சொல்கின்ற ஸ்லோகமே ஓம் ஸ்ரீ இஷ்டி தேவதாய நமக. ஓம் ஸ்ரீ அதிருஷ்ட தேவதா நமக. நம் வாழ்வில் பல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது நாம் எந்த தெய்வத்தை வணங்கையிலே நிகழ்வு நல்லதாக நடந்தது என நினைத்தால் அந்த தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு சொல்கின்ற ஸ்லோகமே ஓம் ஸ்ரீ அதிருஷ்ட தேவதா நமக. இந்த ஸ்லோகம் தினம் நாம் சொல்லி வேண்டினால் குல தெய்வத்தின் அனுகிரகம் கிடைத்து குல தெய்வத்தின் சக்தி நம்மை சூழ்ந்து குறை அனைத்தும் நீங்கிவிடும். இந்த ஸ்லோகத்தை தினமும் நாம் சொல்ல சொல்ல அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன தெரியுமா? மனக்குறை அனைத்தும் நீங்கி மனம் தெளிவு பெற்று வாழ்க்கை சிறப்பு பெறும். நோய் நொடி அனைத்தும் விலகிவிடும். சுப நிகழ்ச்சிகள் பல கூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மழலை செல்வம் குரல் வீட்டினில் ஒளித்திட விரைவான பலன் கிடைக்கும். நவக்கிரக தோஷம் நீங்கி செல்வம் பல பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்ந்திடுவோம். அனைவரும் குலதெய்வ வழிபாட்டின் ஸ்லோகத்தை தினமும் மனமுருக சொல்லி அதற்கான பலனை பெற்று வாழ்வில் வளம் பெற்று குடும்பத்தை மகிழ்ச்சி கண்டு வாழ்க்கை பயனை அடைந்து நிறைவு பெறலாம். குல தெய்வத்தினுடைய வழிபாடு இப்படி செய்தால் அதற்கான உண்மையான பலனை நீங்கள் பெற்றிடுவீர்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பழைய ஆபரணங்களை மாற்றுவதற்கு சிறந்த நாள். வழக்குகளை பேசி தீர்க்க நல்ல நாள். குளம் கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள். இயந்திர பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 2:10 முதல் 3:51 வரை மேஷ லக்னம். 3:52 முதல் 5:45 வரை ரிஷப லக்னம். 5:46 முதல் இரவு 7:51 வரை மிதுன லக்னம். 7:52 முதல் இரவு 10:02 வரை கடக லக்னம். 10:03 முதல் காலை 12:08 வரை சிம்ம லக்னம். 12:09 முதல் 2:08 வரை கன்னி லக்னம். 2:09 முதல் 4:08 வரை துலாம் லக்னம். காலை 4:09 முதல் 6:13 வரை விருச்சக லக்னம். காலை 6:18 முதல் 8:28 வரை காலை தனுசு லக்னம். 8:29 முதல் 10:34 வரை மகர லக்னம். 10:35 முதல் மதியம் 12:28 வரை கும்ப லக்னம். 12:29 முதல் மதியம் 2:09 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை அமாவாசை தினம் சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே நேர்கோட்டில் செல்லும் பொழுது அமாவாசை திதி உருவாகும். வெள்ளிக்கிழமை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்பவர்களுக்கு, ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு தன விருத்தி, தானிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபுவிருத்தி, பணம் புகழ் சேரும். கலை சம்பந்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் ஸ்ரீ சுக்கிர பகவான். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாக்கும். குடும்பத்தில் பல நன்மைகள் பிறக்கும். மனதில் நிம்மதி, சந்தோஷம் உருவாக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அந்யூன்யம் நெருக்கம் உண்டாக்கும். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் அச்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம்.
வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கும், வெற்றி உண்டாகும், நவகிரக தோஷங்கள் பொதுவாகவே நீங்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீ ஆஞ்சநேயரை அமாவாசை தினத்தில் பிரத்யேகமாக வடமாலை சாற்றி, வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுபவர்களுக்கு வெண்ணெய் காப்பம் செலுத்தலாம் அல்லது சிறிது வெண்ணெய் பொட்டலங்கள் வாங்கி வைத்து நிவேதனம் செய்வது ரொம்ப சிறப்பு. துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு சகல விதமான நோய்களும் நீங்கும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம், இந்த பலம் எல்லாம் ஒரு மனிதருக்கு இருக்குமே ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் சென்று ஜெயிக்கக்கூடிய நிலை உண்டு. ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத். இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய அனுகிரகமானது பூரணமாக கிடைக்கும். மேஷராசி அன்பர்களே, இன்று மறைமுகமாக எதிர்ப்புகள் உண்டாக்கலாங்க. செய்யக்கூடிய வேலை தொடர்பாகவோ அல்லது உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களிலோ மற்றவர்கள் மூன்றாவது நபர்களுடைய தலையீடுகள் காரணமாக எதிர்ப்புகள் வரலாம். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த வேலையிலும் கவனமாக இருக்கணும். தேவையற்ற எண்ணங்கள் மனசில் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை கட்டுப்படுத்துறது நல்லது. மனம் ஒரு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் மன ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். குழப்பங்கள் அதிகமாக்கலாங்க. எப்போவுமே மன உளைச்சலாகத்தான் இருக்கும். இந்த நாள் முழுவதுமே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால பலதரப்பட்ட இடத்துல இருந்து பிரச்சனைகள் வரலாம். சிந்தனைகள் உங்களுக்கு ஒரு சீராக இருக்காது. நிம்மதியற்ற தன்மையும் இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும்னு நினைப்பீங்க. அது வாங்குறதுக்கான ஏற்ற நாள் அல்ல. பொறுமையும் நிதானமும் கவனம் என்பது இந்த நாள் முழுமையாக இருக்கணுங்க. பிறரை நம்பி எந்த ஒரு வேலைகளையும் நீங்கள் எடுக்காதீங்க. அக்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயங்களாகட்டும் அல்லது பிறரோட பேசக்கூடிய விஷயங்கள், ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களில் கையெழுத்து போடாதீங்க. வெளி இடங்களுக்கு போகிறவங்க சூழ்நிலைகளை உணர்ந்து இருக்கணுங்க. வண்டி வாகன பயணங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கலாங்க. யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. யாரிடத்துலையும் பணத்தையும் வாங்காதீங்க. வெள்ளிக்கிழமை தினம்ங்கிறதுனால ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு நல்லதுங்க. வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி வாசம் செய்யணும்னா பச்சை கற்பூரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. வெள்ளிக்கிழமை நாட்களில் துடைப்பதோ சுத்தப்படுத்துவதோ கூடாதுங்க. அதிகமாக தண்ணீர் செலவு பண்ணாமல் இருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமை நாள் நல்லது. அதிலும் அமாவாசை இருக்கிறதுனால முன்னோர்களுடைய வழிபாடு நல்லதுங்க. குல தெய்வத்தை வணங்குங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சந்திர பகவான் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறாருங்க. இதனால உங்களுக்கு வேலையில் அலைச்சல் இருக்கலாம். பணத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பமாகவே இருப்பீங்க. அதிகம் கவலை தேவையில்லை. மேஷராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு உங்களுடைய நிலை ஒரு சீராக வருங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் சேர்ந்தது தான் மேஷராசி. ஆக இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் முடிந்த பிறகு உங்களுடைய நிலை ஓரளவுக்கு சீராக வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. எதை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கவலையும் தேவையில்லை. மன உறுதியாக இருங்க. இறைவனுடைய நாமத்தை ஜபம் செய்யறது நல்லது. உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வணங்கணும். அதே மாதிரி குல தெய்வத்தை வணங்கணுங்க. இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுக்கு முன்னாடி குல தெய்வத்தை வணங்குறதுக்கான ஸ்லோகங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அதை முழுமையாக கேளுங்க. கேட்டு அதை தினந்தோறும் நீங்கள் சொல்லிட்டு வந்தாலும் போதும். இஷ்ட தெய்வமாகட்டும், குல தெய்வத்தையும் சரி, விநாயக பெருமான எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த ஸ்லோகத்தை கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இன்டெரக்டாக உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. செய்கிற வியாபாரம் பிஸ்னஸ்லேயும் சரிங்க. உங்களுக்கு யாராவது தொந்தரவு பண்ணலாம். மற்றவங்களோட அதிகம் பேச வேண்டாம். எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சீக்ரெட்டு நீங்களே வச்சுக்கிறது நல்லதுங்க. நீங்கள் எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் அது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. முன்கூட்டி பேசாமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப அமைதியாக இருந்து உங்களுடைய வேலைகளை பார்க்கணும். குடும்ப நபர்களிடத்துல, தாய் தந்தையரிடத்துல தினந்தோறும் ஆசி பெறுவது, அவங்க கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் ஒருவருக்கு இருக்குமானால் அவங்களுக்கு எந்த விதமான நவகிரக தோஷம் நெருங்காது அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மைங்க. ஆக இந்த வெள்ளிக்கிழமை தினம் சுக்கிர பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கு. தம்பதியர்கள் வாக்குவாதமோ வீண் பேச்சுக்களோ சண்டைகளில் ஈடுபடாதீங்க. தம்பதியர்கள் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்டையும் அனுசரித்து போகணுங்க. கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. கோபப்படாமல் இருக்க பாருங்க. உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா அது தேவையில்லாத சங்கடத்தை இன்னும் அதிகப்படுத்திடுங்க. அமைதி, மௌனம் தான் உங்களுக்கு தாரக மந்திரமாக நீங்கள் எடுத்துக்கணும். கூடுமான வரையில் விட்டு கொடுத்து போகணுங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லுவாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கான வேலைகள் நடக்கும். வேலைக்கு போகிறவங்க உங்களுடைய ஆஃபீஸில் மற்றவங்க கிட்டேயும் சரி, உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்கள்கிட்டையும் அனுசரித்து தான் போக வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாதுங்க. எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து போங்க. சகஜமாக பேசுங்க, சகஜமாக இருங்க. அது உங்களுக்கு நல்லதுங்க.
அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கணும், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரணும், நீங்கள் கேட்குற மாதிரி போனஸ் வரணும் அப்படின்னா உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய கீழே இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டையும் சரி கனிவாக்க பேசணும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க வேலையாட்கள் கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்கணுங்க. யாரிடத்திலும் அதிகமாக பேசி உங்களுடைய பேரை கெடுத்துக்க வேண்டாம். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறி இருக்கத்தான் செய்யுங்க. எதிர்பார்க்குற இடத்துல பணம் கிடைக்காது, தாமதமாக ஆகலாம். லேட் ஆகுதுன்னு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, விரக்தியில் இருக்காதீங்க. எப்போவுமே ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய நபர் நீங்க மேஷராசிக்காரங்க. எதையும் ஆழமாக சிந்திச்சு முடிவெடுக்கணுங்க. அவசர கதியில் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமை என்ன தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை செய்கிறது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் தடுமாற்றம் வரலாங்க. படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது, படிக்கக்கூடிய விஷயங்களை தள்ளிக்கிட்டே வருவீங்க. ஆசிரியர்கள்கிட்ட மதிப்பு மரியாதையோடு நடந்துக்கணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி வீண் பேச்சோ வாக்குவாதமோ சண்டை சச்சரவில் இருக்காதீங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிறவங்க உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு கஷ்டமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அனுசரித்து உங்களுக்கு என்னெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சீக்கிரமாக காலை எழுந்து படிங்க. அப்போ தான் உங்களால் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுங்க. அடுத்த செக்ஷனுக்கு போகிறதாகட்டும், அடுத்த கிளாஸ்க்கு நீங்கள் மூவ் ஆகிறதுக்கு, அடுத்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறதுக்கு, ஃபாரின்கான எக்ஸாம் ஸ்பெஷல் எக்ஸாம் எழுதுறீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த நாளை ஹேண்டில் பண்ணணுங்க. மேஷராசி அன்பர்கள் பொறுமையும் நிதானம் இருக்கணும். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்குங்க. மனம் சலிக்க கூட விஷயங்களை ஈடுபடாதீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. சில செயல்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. ரொம்ப கவனிப்பாக இருக்கணும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிந்தித்து இருங்க. வீண் பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளாதீங்க. ஜாமீன் கையெழுத்து, வியாபாரம் சம்பந்தமான முதலீடுகள், பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. பேங்க் டிரான்சாக்ஷனில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நீங்களே சில நேரம் மறந்து சில தவறுகள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. பணத்தை வெளியே கொண்டு போகிறவங்க பத்திரப்படுத்திக்கோங்க. ஒரு சிலருக்கு காணாமல் கூட போகலாங்க. கவனமாக இருக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள். இறை வழிபாடு, குலதெய்வத்தை வணங்குங்க. முன்னோர்களுடைய வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான பலன்கள். குடும்பத்தில் கூட பிறந்தவங்களோட ரொம்ப ஒற்றுமையாக இருப்பீங்க, அனுசரித்து போவீங்க. மற்றவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் அவங்களுடைய ஐடியா நிறையவே கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும் பொழுது உடனடியாக கிடைக்குங்க. தாமதம் அப்படிங்கிறதே இருக்காது. கேட்ட உடனேயே சில காரியங்கள்லாம் நடக்கும். வெற்றிக்குரிய நாளாக இருக்குங்க. ஜெயஸ்தானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே நல்ல புரிதல் இருக்குங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பீங்க. குழந்தைகளிடத்திலும் மகிழ்ச்சியாக சில விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க. குழந்தைகளுடைய தேவைக்காக சில பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. பேங்க் சம்பந்தமான விஷயங்களாகட்டும், அல்லது பிள்ளைகளுக்கு பிடித்த மாதிரி சில பொருட்களை வாங்குறது, சர்ப்ரைஸ் கொடுக்கறது, கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது போன்ற விஷயங்கள் நடக்குங்க. உங்களுடைய ராசி அதிபதியே 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய மனைவிக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சந்தோஷமாக பார்த்துக்குவீங்க. சுக்கிர பகவான் தான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். அவருடைய தானியம் மொச்சைங்க. இந்த மொச்சை பயிரை இந்த நாள் பயன்படுத்துங்க. அமாவாசை திதியும் இருக்கிறதுனால முன்னோர்களை மறக்காமல் வழிபாடு பண்ணுங்க. வீட்டில் தாய் தந்தையர் இருந்தாங்கன்னா பெற்றோர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்யணுங்க. எப்பயும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் உங்களுக்கு எந்த நவகிரக தோஷங்கள் ஏற்படாதுங்க. அதே மாதிரி நேரம் கிடைக்கும் பொழுது கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் அன்னதானம் செய்யலாம். அமாவாசை நாளுங்கிறதுனால யாராவது ஒருவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்யறது, குடிக்கக்கூடிய பொருள் மோர் கொடுக்கலாங்க. தண்ணீரையும் சேர்த்து உணவு கொடுக்கணுங்க. தனித்து எப்பயும் உணவு மட்டும் கொடுக்கக்கூடாது. ஏழை எளியவர்களுக்கு பழங்கள் தானம் பண்ணுங்க. கோவிலில் தேங்காய் தானம் பண்ணலாம். விளக்கு ஏத்துறதுக்கு நெய் கொடுக்கலாம், எண்ணெய் கொடுக்கலாம். உங்களால் என்ன செய்ய முடியுமோ ஒரு சின்ன பழம் கூட வாங்கிட்டு போய் கோவிலில் கொடுக்கலாங்க. இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகல தோஷத்தையும் போக்குங்க. அர்ப்பணிப்புங்கிற குணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி தினந்தோறும் சாப்பிட்றது நல்லது. பிறருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றது அதை விட மேலானதுங்க. எப்பொழுதுமே இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய சங்கடத்தை, அன்றாடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாக தீருங்க. அதே மாதிரி இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய வழிபாடு எப்பவுமே செய்வீங்க. அமாவாசைக்கு ஒரு முறை இருந்தாலும் இந்த நாள் ரொம்ப விசேஷமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கணுங்க. அதே மாதிரி வீட்டில் இறந்த ஆத்மாக்களுக்கு, முன்னோர்களுக்கு உணவு படைத்து அதனை நீங்கள் குடும்ப நபர்கள் ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
யாராவது ஒருவருக்கு வஸ்திர தானம் செய்யலாம். அன்னதானம் செய்யறது ரொம்ப விசேஷம் இந்த நாள். குலதெய்வ கோவிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க பிரதானமாக முக்கியமாக நினச்சி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை வெளியூரில் இருக்க கோவில் உங்களால் போக முடியலனாலும் அவங்களுக்கு அங்கே யார் பூஜை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கூடுமான வரையில் ஒரு சில தொகையை அனுப்பி அங்கே அபிஷேகம் ஆராதனைகள் செய்கிறதும் உங்கள் பேரில் சங்கல்பம் செஞ்சுக்கிற மாதிரி ஒரு பூஜைகளை நீங்கள் அங்கே தயார் பண்ணலாங்க. போக முடியாதவங்க வீட்டில் இருந்து கூட நினச்சி வழிபாடு பண்ணுறது உத்தமமான விஷயங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான்னு 3 கிரகங்களும் ஒரே நிலையில் சஞ்சாரம் செய்கிறாங்கங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் ஈடுபடுவீங்க. பழைய பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கிடைக்க போகுதுங்க ரிஷபராசி அன்பர்களே. பெரிய பெரிய நபர்களுடைய நட்புகள் கிடைக்கும், ஒத்துழைப்புகள் ஏற்பட போகுது. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு இப்போ நீங்கள் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்குங்க. ஒத்துழைப்புகள் காரணமாகவும் வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மற்றவங்களும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ண போகிறாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் ஏற்படலாங்க. உங்களுக்கு கொடுத்த பொறுப்பால் சரிவர கரெக்டான ஒரு நேரத்திற்கு என்ன விஷயத்த சொல்கிறாங்களோ, உங்களுடைய அட்மின் என்ன உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அந்த அட்வைஸ் படி மிகச்சரியாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. மனசில் எந்த விதமான கவலைகளும் இல்லாமல், சோர்வுகள் இல்லாமல், அந்த லேசினஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சோம்பல்தனம் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப துடிப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம், ஈடுபாடு, ஈர்ப்பு இருக்கும். வீட்டில் தம்பதியர்கள்கிட்ட நல்ல புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்குங்க. ஃபேமிலிக்கு என்னென்னலாம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பட்ஜெட் டேட்டா எடுப்பீங்க. அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை செலவும் செஞ்சு ஏதாவது ஒரு தொகையை சிக்கனமாக செலவு செஞ்சு அதை சேமிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்குவீங்க. ஒரு சிலருக்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாங்க. ஒரு நீண்ட கால பயணங்கள், நீண்ட கால பிரார்த்தனைகள், ஆசைகள், இதெல்லாம் விருப்பம் இதெல்லாம் நிறைவேற போகுதுங்க. ரொம்ப சுதந்திரமாக, ஃப்ரீடமாக, ஹாப்பியாக இந்த நாளை நீங்கள் என்ஜாய் பண்ணி செல்ல போகிறீங்க. அது மட்டும் இல்லை, வருமானத்திற்குண்டான விஷயங்களில் ஒரு புதிய மெத்தடை கண்டுபிடிச்சி அந்த மெத்தடில் நீங்கள் செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். நீங்கள் வருமானப்படி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாங்க. கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கான சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்க போகுதுங்க. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை மேற்குங்க. அதிர்ஷ்டகரமான எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. பழைய விஷயங்களில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தாலும் அது இப்போ பயன்பட போகுது. பழைய விஷயங்கள் பற்றிய பிரச்சனைகள் தீருங்க. ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு நீங்கள் நினச்சிக்கோங்க. இனி வர நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. சந்தோஷமாக இருங்க, கவலையே படாதீங்க. கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறாருங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணி இந்த நாளை ரொம்ப ஆக்டிவாக கொண்டு போவீங்க. எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே நல்லதாக கிடைக்கும்னு நம்புங்க. அது கண்டிப்பாக நடக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஒவ்வொரு வேலைகளையுமே ஸ்பீடாக இருக்குங்க. ஒரு எனர்ஜி இருக்கும். உங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த அளவுக்கு வேலைகளை ரொம்ப ஃப்ரீடமாக ஹாப்பியாக செய்ய போகிறீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்க போகிறீங்க. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் டேவாக இருக்க போகுதுங்க. மனசில் எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் என்ஜாய் பண்ண போகிறீங்க. எந்த விதமான கன்ஃபியூஷன் இருக்காது. ரொம்ப தெளிவாக நல்ல சிந்தனையோடு நீங்கள் செய்கிறதுனால பலன் லாபமும் அதிகமாக இருக்குங்க. இதே மனநிலையோடு இந்த நாளுக்காக வேலைகளை எல்லாமே செய்யுங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்குமே உங்கள் மனசில் தெளிவு இருக்கும். நல்ல சிந்தனைகள் உண்டாக்குங்க. என்னென்ன வேலைகளை எப்பப்போ செய்யணும் அப்படிங்கிறத ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு அந்த டைம் ஷெட்யூல்குள்ளேயே நீங்கள் சீக்கிரமாக முடிப்பீங்க. இந்த ஒரு மெத்தட் அப்படிங்கிறது நீங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி, உங்கள் பாஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை சீக்கிரமாக முடிப்பீங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. டேலண்ட் பர்சன் நீங்கள் மிதுனராசி அன்பர்கள். எப்போவுமே ரொம்ப புத்திசாலித்தனத்தோட திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. ஆக்டிவேட் எல்லாமே
ரொம்ப ஸ்பீடாக இருக்க போகுதுங்க. நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரியான முடிப்பீங்க. யாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ரொம்ப பிரில்லியண்ட்டான பர்சன் அப்படின்னாலே மிதுன ராசிக்காரர்களை தான் சொல்லலாம். அடுத்தவங்க புள்ளி வச்சாலே நீங்கள் கோடு போடுவீங்க. அந்த அளவுக்கு மனசில் தைரியமும் திடகாத்திரமும் இருக்கும். ஒரு பவர்ஃபுல்லான நபராக தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. பெண்களின் தைரியத்துக்கு குறைவே இருக்காதுங்க. உங்களுடைய சிந்தனைகள் வருங்காலத்திற்காக ஃபியூச்சருக்காக நீங்கள் டிசைட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்க போகுது. எல்லா காரியத்தையுமே ரொம்ப திருப்திகரமாக முடிப்பீங்க. நல்லபடியாக பண்ணும் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னைக்கு கிடைக்க போகுது பாருங்க. வெளி இடங்களில் போகிறவங்களுக்கு வண்டி வாகன பயணங்களில் ஆதாயம் ஏற்படுங்க. ட்ராவலிங் டைம் ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸாக இருக்கும். நிம்மதியாக இந்த நாளுக்கான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறத மிக அழகாக பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு நடத்த போறீங்க. பயணங்களால் அனுகூலம் தான் ஏற்படுங்க. மனசுல நிம்மதியும் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. செய்யக்கூடிய வியாபாரங்கள்ல நல்ல லாபங்கள் வரப்போகுதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ரொம்ப குறைவா பண்ணியிருந்தாலும் அதுல இருந்து பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய சான்சஸ் உங்களை தேடி வரலாங்க. ஆக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. சாதாரணமாக எதையும் நினைக்காதீங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இக்னோர் பண்ணாதீங்க. அதாவது அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கடவுள் யார் மூலமாவது ஏதோ ஒரு நல்லது பண்ண போகிறாருங்க. அதை நீங்களே அவாய்ட் பண்ணிடாதீங்க. எல்லாருமே மதித்து நடங்க. அமாவாசை நாளாக இருக்கிறதுனாலையும் இந்த நாள் ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்திங்க. கோவிலுக்கு போயிட்டு அங்கே வெத்தலை மாலை சாத்தி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வன்னி காப்பு செய்கிறது ரொம்ப விசேஷம். அதோட நிறைய வாழைப்பழங்களை வாங்கிட்டு கோவிலில் வைங்க. அது வரக்கூடிய பக்தர்களுக்கு கோவிலில் இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார் பிரசாதமாக கொடுப்பாங்க. ஹனுமனுக்கு ரொம்ப பிடிச்சது வாழைப்பழங்க. ஆக ஹனுமருக்கு நீங்கள் படைக்கக்கூடிய வாழைப்பழம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்குங்க. செய்யக்கூடிய சின்ன சின்ன பிரார்த்தனைகள் மனசார பண்ணுங்க. ஆத்மார்த்தமாக செய்யுங்க. ₹1 கற்பூரம் ஏத்தனா கூட நீங்கள் மனசார பண்ணீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய பலன் மிக அதிகங்க. எதையுமே எதிர்பார்க்காதீங்க. இறைவனுக்கு எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்ணுங்க. இறைவனுக்கு சங்கல்பம் செய்யும் பொழுதும் சரி, நீங்கள் தெய்வ வழிபாடு வைக்கும் பொழுதும் சரி, சுயநலம் இல்லாமல் செஞ்சு பாருங்க. எந்த விதமான செல்ஃபிஷ் இல்லாமல் பொது நலத்தோட அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த உலகம் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் மனசுல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லிக்கலாங்க. பிரதானமாக முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. வீட்டில் நீங்கள் இறை பூஜை அப்படின்னாக்கா குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஒவ்வொரு அமாவாசையிலும் முன்னோர்களையும், அதாவது உங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸையும் குலதெய்வத்தையும் வழிபட மறக்காதீங்க. அவங்க தாங்க உங்களுடைய வழிகாட்டியாக இருப்பாங்க. குலதெய்வத்துக்கிட்ட போய் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறவங்க முன்னோர்களாக தான் இருப்பாங்க. அவங்க பிரார்த்தனை பண்ணி குலதெய்வத்துக்கிட்ட கேட்டு அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான ஐஸ்வர்யங்கள். நீங்கள் கோட்டீஸ்வர யோகத்தை பெறுவதும், நிறைய லாபம் அடையிறதும், வருமானம் கிடைக்கிறது, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி, உயர்வு எல்லாமே கிடைக்கிறது முன்னோர்களால் மட்டும்தான் நடக்குங்க. ஆக உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ அவங்க தான். அதனால் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. வீட்டில் பெற்றோர்கள் இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேலைக்கு போங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. பேரண்ட்டை நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. நினைச்ச காரியங்கள் நினைச்சபடியாக நடக்கிறதுனால எதிர்பார்த்த வியாபாரம் நல்லா நடக்கும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். அலுவலக வேலைகள், ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. உங்கள் பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்க போகிறீங்க. எவ்வளவோ காம்படிஷன் இருக்கும், இருந்தாலும் எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடி வரதான் போகிறீங்க. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்கான நாளாக இருக்க போகுதுங்க. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஹாப்பியாக இந்த நாள் என்ஜாய் பண்ணி இருப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கூடி வருங்க. நடக்காதுன்னு நினைப்பீங்க, அந்த வேலையெல்லாம் நடக்கும். இவங்களெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோமா நினைப்பீங்க, அவங்கள சந்திக்க போகிறீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவ்வளவு நல்லது நடக்க போகுது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரியவங்களுடைய பிளெஸிங்ஸ் கிடைக்குங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டேவாக இருக்க போகுதுங்க. ஹாவ் அ நைஸ் டே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் எதிர்பாராத வகையில் நிறைய பொருள் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யலாம். நண்பர்கள் கிட்ட இருந்து ஒரு gift வரலாம். இல்லை யாராவது சர்ப்ரைஸாக உங்களுக்கு gift கொடுக்கலாங்க. இப்படி நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத வகையில் யாராவது ஒருவர் வந்து உங்களுக்கு உதவியும் பண்ணுவாங்க. இந்த அமைப்பு அப்படிங்கிறது இறைவனுடைய பிளெஸிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் நடக்குங்க. அதே மாதிரி பிளானட்ஸுடைய பிளெஸிங்கும் இருக்கணும்.
வெறும் கடவுள் மட்டும் கிடையாது, நவகிரகங்களினுடைய பிளெஸ்ஸிங் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது தான் நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குங்க. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு இருந்திருப்பீங்க. ஆனால் தானாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க. குலதெய்வ பிரார்த்தனையை இந்த நாள் நிறைவேற்றுவீங்க. ரொம்ப நல்லது. அமாவாசை தினங்களில் குலதெய்வத்தையும் வணங்கணுங்க. அதே மாதிரி முன்னோர்களையும் வழிபாடு பண்ணணும். இந்த நாள் ரொம்ப முக்கியமானதுங்க. ஹனுமந்த் ஜெயந்திங்க. ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வெண்ணெய் காப்பு செய்து வாழைப்பழத்தை அதிக அளவில் வாங்கி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் செய்து அதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக்க கொடுங்க. இப்படி கொடுக்கறதுனால உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அனைத்து விஷயங்களும் நடக்குங்க. இப்போ சொன்ன விஷயத்தை எதிர்பார்த்து எதையும் செய்யாதீங்க. இறைவனுக்கு மனசார அர்ப்பணம் பண்ணுங்க. அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. பிறருக்கு உணவு கொடுக்கும் பொழுதும் சரி, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லுங்க. அந்த இறை சிந்தனை, ராம நாம ஜபத்தை பாராயணம் பண்றதோ, கிருஷ்ண மந்திரத்தை சொல்றது ரொம்பவே விசேஷங்க. ஸ்ரீ ஆஞ்சநேயர் எங்க இருப்பார்? ஸ்ரீ ராம நாமத்தை எந்த இடத்துலலாம் உச்சரிக்கிறாங்களோ, சொல்றாங்களோ, எந்த இடத்துலலாம் பஜன் நடக்குதோ, பாகவதம் படிக்கிறாங்களோ, பாராயணம் செய்கிறாங்களோ, ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமம் எங்கெல்லாம் ஒழிக்குதோ அந்த இடங்களில் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்குங்க. ஆக இந்த நாள் வீட்டில் காலையில் முன்னோர்களுக்கான பூஜைகள்லாம் முடிச்சுட்டு இரவு நேரத்தில் 12 மணிக்கு தான் மூல நட்சத்திரம் பிறக்குதுங்க. இருந்தாலும் சூரிய உதயம் நாளாக இருக்கிறதுனால இந்த நாள் பெரும்பாலும் கொண்டாடப்படுது. ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிக்கு ரொம்ப அனுகூலமான வாழைப்பழத்தையும் நீங்கள் வச்சு நைவேத்தியம் செஞ்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு வெளியிலிருந்து வர வேண்டிய சொத்துக்கள், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் கண்டிப்பாக கைக்கு சேருங்க. எப்படி ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை அப்படியே பறந்து வாயு பகவான் தானே அவர், எப்படி பறந்து கொடுத்து ஸ்ரீ லக்ஷ்மணரை ரட்சித்தாரோ, காப்பாற்றினாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை இருக்கோ அனைத்து விதமான தேவைகளையும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாருங்க. இந்த பிரார்த்தனை செய்யுங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இளைய சகோதரர்கள், உங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ், யங்கராக இருக்கிறவங்க, சரிங்களா, எல்டர் கிடையாது, யங்கரில் இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறது, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கங்க. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி வரதை நீங்கள் பார்க்கலாங்க. இழுபறியாகவே இருந்துகிட்ருக்கோம், அந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுதுங்க. வீட்டில் குழந்தைகளால் சின்ன வகையில் ஒரு சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் வருங்க. நீங்கள் பெரிய அளவில் குழந்தைங்க கிட்ட சண்டையோ உணர்ச்சி வசப்படுறதோ கூடாதுங்க. கோபப்படாதீங்க. சாந்தமாக மன அமைதியாக இருங்க, மௌனமாக இருங்க. பெரிய அளவில் அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. வெள்ளிக்கிழமை தினம் வீட்டில் யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாதீங்க. உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டேயும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டேயும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ஒர்த்தபிளாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீண் பேச்சோ வாக்குவாதமோ சண்டை சச்சரவுகள் வைக்காதீங்க. கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கடகராசி அன்பர்கள், உங்களுடைய அதிபதி சந்திர பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. ருணரோக சத்துருன்னு சொல்லுவாங்க, அதாவது கடன் நோய் எதிரி அந்த பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால கடனை கொடுத்தவங்க உங்களிடம் ஒரு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கலாம். பணம் சம்பந்தமான பிரச்சனை வரலாம். ஹெல்த் இஷ்யூஸ் வரும். கடகராசி அன்பர்களே, ஏதாவது சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் கூட உடனே நீங்கள் டாக்டரை கன்சல்டிங் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட கரெக்டாக நீங்கள் மெடிசின் வாங்கி சாப்பிட்டாலே உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடுங்க. அதோடு இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகாஸ் சத்யம் சத்யம் வதாமியகம் அப்படின்னு ஒரு 3 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல உடம்புல வலி இருக்கோ அந்த இடத்த தொட்டு இந்த 3 முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லி பாருங்க. அந்த வலி உடனடியாக நிவர்த்தி ஆயிடுங்க. இந்த மந்திரம் மகா மந்திரம், நோயை நிவர்த்தி பண்ணக்கூடிய மந்திரங்க. இதை நோட் பண்ணி எழுதி கூட வச்சுக்கோங்க. உங்கள் டைரியில் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுவும் ஒரு புண்ணிய பலன் தான். கடகராசி அன்பர்களே, பொதுவாக பார்க்கும்பொழுது எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நல்ல விஷயமும் உங்களுக்கு நடக்குங்க. அதுக்காக எதை பற்றியும் நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. பிரச்சனைகளை கேர் பண்ணாதீங்க. பிரச்சனைகள் அது பாட்டுக்கிட்டு இருக்கட்டும்ன்ட்டு தனியாக அதை விட்டுடுங்க. உங்களோட சேர்ந்து சுமந்துக்கிட்டு நீங்கள் எந்த பக்கமும் போகாதீங்க. மனசுலையும் சுமக்காதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை தலையிலையும் ஏற்றாதீங்க. எல்லாம் இறைவன் பார்த்துக்குவார் அப்படின்னு இறைவன் கிட்ட நம்பிக்கையாக இருந்து ஒப்படைங்க. அந்த ப்ராப்ளம் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல எல்லாமே சால்வ் ஆகிடுங்க. எப்படி
சூரிய பகவானை பார்த்தா பனி கரைஞ்சி போகுமோ அந்த மாதிரி இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் எந்த விதத்திலுமே இருக்காதுங்க. தூசு மாதிரி பறந்தே போயிடுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த நாள் ஹாவ் அ நைஸ் டேவா, ஒண்டர்ஃபுல் டேவா இருக்க போகுது. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுதுங்க. யாரெல்லாம் உங்களை அவாய்ட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் உங்களை தேடி வரப்போகிறாங்க. அவங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்க போகுது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிடுங்க. சால்வ் ஆகாத ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. எல்லாமே மாறும். மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அதில் கவனமாக இருங்க. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பேசக்கூடிய விஷயங்களில் நிதானம் பொறுமையாக இருக்கணுங்க. கடன் சம்பந்தமான சின்ன நெருக்கடிகள் வரலாம். பணம் பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் ஏற்பட்டு தீருங்க. எல்லாமே மாறும். இதுதான் ஸ்டாண்டர்டுன்னு கிடையாது. எல்லாமே ஒரு நாள் சேஞ்ச் ஆகக்கூடியது தான். இந்த நாள் நீங்கள் ரொம்ப அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே. சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களை விட்டு விலகி இருந்த சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. உங்களை அவமானப்படுத்தியவங்களுக்கு மத்தியில் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஒரு வளர்ந்த நிலையில் வரப்போகுதுங்க. யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை இறைவனுடைய அனுகிரகத்தினாலையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தினாலும் நல்ல பலம் பொருந்தியதாக அமைய போகுதுங்க. அவ்வப்போது நடக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டத்தை பற்றி ரொம்ப பெருசாக வருத்தப்படாதீங்க, கவலையும் படாதீங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம், அதனுடைய இம்பேக்ட் குறையறதுக்கு ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. இந்த நாள் ஹனுமந்த் ஜெயந்தியாகவும் இருக்குங்க. அதோட அமாவாசை திதியும் இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க. இயலாதவர்களுக்கு தானம் பண்ணுங்க, தர்மம் செய்யுங்க. மோர் தானம் கொடுக்கலாம், அன்னதானம் செய்யலாம், வஸ்திர தானம் செய்யலாம், கோவில்களில் பழங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம், அபிஷேகத்துக்கான பால் கொடுக்கலாம். இப்படி இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு செய்கிறத காட்டிலும் இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொண்டு. பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு நீங்கள் தொண்டு பண்ணலாம், சிவன் கோவிலுக்கும் போயிட்டு தொண்டு பண்ணலாம். பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறதுனால சூரிய பகவானுக்கு உண்டான அதிதேவத்தை சிவபெருமானுங்க. ஆக சிவ தொண்டு நிறைய பண்ணுங்க. கோவிலுக்கு போயிட்டு உழவார பணிகள் கவனிக்கலாம். இயலாதவர்களுக்கு தானம் செய்யலாம், தர்மம் பண்ணலாம். கூடுமான வரையில் கோவிலை சுத்தப்படுத்தலாங்க. பெருக்கி கூட்டுறது, கோவில்களில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சுத்தப்படுத்துறது, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்குங்க. உங்களுடைய பிறவியில் இருக்கக்கூடிய பாவத்தை போக்குறதுக்கு இந்த நாள் நீங்கள் போய் கோவிலில் சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு வாங்க. கோவில்களில் பூஜை சாமான்லாம் தேய்ச்சி கொடுக்கறது, அதே மாதிரி இறைவனுக்கு அணிவிக்கக்கூடிய ஆடை வஸ்திரங்களை துவைச்சி கொடுக்கறது, சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரியான தூய்மை பணிகளில் அதிகமாக ஈடுபட்டீங்க அப்படின்னா சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய தோஷங்கள், எந்த விதமான குற்றங்களோ குறைகளோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் செஞ்சிருந்த பாவங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. கண்ணுக்கு நிஷ்டாந்திரமாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த நாள் செஞ்சு பாருங்க. உடனடியாக இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் அற்புதங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குங்க. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட் ஜாபுக்காக முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக செய்யலாம். இதுக்கு எந்த விதமான வழிபாடும் இல்லை. சூரிய பகவானை தான் நீங்கள் வழிபாடணும். உங்களுடைய ராசி அதிபதி அவராக இருக்கிறார். காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணுங்க. யார் ஒருவர் சீக்கிரமாக எழுந்துக்கிறாங்களோ அவங்களுடைய கர்ம வினைகள்லாம் குறையும்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுறதுங்க. இந்த நாள் முன்னோர்களுடைய வழிபாடு செய்யுங்க. ஹனுமன் பகவானை வழிபடுங்க. ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதியாத் அப்படின்னு காயத்ரி மந்திரத்தை குறைஞ்சது 108 தடவை நீங்கள் ஜபம் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமாகத்தான் இருக்குங்க. உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கு. மறதியால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், இதனால் அலைச்சல்கள் வரலாங்க. எதை பற்றியும் அதிகமாக பயப்படாதீங்க. மனசில் திடம் வேண்டும். உடல் நல ரீதியாக பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாட்டிலையும் சரி, இப்போ செய்யக்கூடிய தொண்டுகள்லையும் உங்களுடைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிடுங்க. எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். தைரியமாக இருங்க. உங்கள் பக்கம் இறைவன் இருக்கிறார். ஆக சிம்மராசி அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் தாமதம் ஆகுதே அப்படின்னு அப்செட் ஆகாதீங்க. எது நடந்தாலும் நன்மைக்கே, எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு இறைவனை நம்பி உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. விநாயகப் பெருமான வணங்க
பண்ணுங்க. ராசியில கேத்து பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடை வரதான் செய்யுங்க. வரக்கூடிய ராகு கேத்து பெயர்ச்சி வரையிலுமே இது இருக்கும். அதோட உங்களுக்கு அஷ்டம சனியும் நடக்கிறதுனால கொஞ்சம் நெருக்கடி சமாளிச்சுட்டு தான் ஆகணுங்க. வேற வழியே கிடையாது. ஒரே வழி இறைவனை சரணாகதி அடையிறது தாங்க. நீங்க இறைவனுக்கு சாப்பிடும் பொழுது உங்களுடைய உணவை அர்ப்பணம் பண்ணுங்க. கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு சாப்பிடுங்க. எந்த ஒரு வேலைகளை செய்தாலும் தானம் தர்மம் பண்ணாலும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி தான தர்மம் பண்ணுங்க. இறைவனை எந்த அளவுக்கு வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது, நிறைய பாசிட்டிவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாங்க. மிக சரியாக ராசியினுடைய 4ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாருங்க. அவர் உங்களுடைய லாப அதிபதியும் 2ஆம் வீட்டு அதிபதியும். சந்திர பகவான் விரயத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால உடல் அசதி இருக்கும், உடல்ல சுறுசுறுப்பு இருக்காது, மன தோய்வு இருக்குங்க. எந்த ஒரு எனர்ஜி இல்லாமல் ரொம்ப வீக்னஸாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. உங்களுடைய தாய்க்கு நீங்கள் நிறைய உதவி செய்யணும். அது மட்டும் இல்லை, வெளியில் இருக்க வயதில் மூத்தவங்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்கலாம், அதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாங்க. இப்படி வயதில் முதியவர்களுக்கு செய்யுங்க. அதே மாதிரி மனநல காப்பகத்திலையும் சரி மருந்து வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். ஆடை தானம், அன்னதானம் செய்யறது உங்களுடைய மனம் சம்பந்தமாக உடல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கான ஒரு சொல்யூஷன். இதை ஒரு பரிகாரமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சிம்மராசி என்பர்கள் வியாபாரங்களில் மறைமுகமாக சில பிரச்சனைகள் வருங்க. இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் உங்களுடைய வழிபாட்டுனால இந்த நாள் குறையறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தை ரொம்ப அழகாக கொண்டு போவீங்க. அதில் யாராவது உங்களுக்கு காம்படிட்டராக வந்தாங்க அப்படின்னா எதையும் பெரிதுபடுத்தாமல் உங்களுடைய வேலைகளில் நேர்மையாக செய்யுங்க, நியாயமாக செய்யுங்க. நிறைய உழைப்பை கொடுங்க. உழைப்பவருக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. உழைத்தால் உயர்வு ஏற்படும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க நீங்கள். ஆக உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லது. அப்போ யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு எப்பொழுதுமே இருக்குங்க. ஆக இந்த பிறவி உங்களுக்கு நல்லதாக அமைந்திட ஸ்ரீ ஆஞ்சநேயரை இந்த நாள் வழிபடுங்க. வாழைப்பழத்தை அதிகமாக வாங்கி கொடுத்து நிறைய பேருக்கு அதை நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். வெற்றிகள் கிடைக்கும் நாளாக இருக்குங்க. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால நல்ல சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ்னாலையும் சப்போர்ட் இருக்குங்க. எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் டிலே ஆகுங்க. எதனால், என்ன காரணம் எதுவுமே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விதமான ஒரு தோய்வு இருந்துக்கிட்டே இருக்கும். சீக்கிரமாக செய்ய நினைப்பீங்க, உங்களால் செய்ய முடியாமல் காரியங்கள்லாம் விடுபட்டு போகுங்க. காரணம், விரையாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு நட்சத்திராதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால வேலைகள்லையும் உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கும். நிறைய ஐடியா வராது, யோசனை என்பதே இருக்காது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் நீங்கள் உங்கள் காம்படிஷன்லாம் சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய வேலைகள் இந்த நாள் ஸ்திரமாக தெய்வ வழிபாட்டின் மூலமாக செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே. கன்னிராசி அன்பர்களுக்கு பயணங்கள்ல அலைச்சல்கள் இருந்தாலும் அதனால உங்களுக்கு ஒரு ஆதாயம் ஏற்படுங்க. தாய் வழி உறவுகள் இடத்துல வீண் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்களாம் கவனமாக இருங்க. தாய் மாமன் இடத்துல பேசும் பொழுது வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை. பழைய பிரச்சனைகளை பற்றியும் பேசாதீர்கள். எந்த விதமான எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை பற்றிய உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், அவர்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய சில குறைகளை எடுத்து சொல்லக்கூடிய நாள் அல்ல. ஆக மற்றவர்களிடத்துல பேசுவதையே முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் சரியாக திட்டமிடல் இல்லாத ஒரு காரணத்தினால் அவ்வப்போது வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலையும், வெளியே சென்றாலும் வேலைகள் உங்களுக்கு நடக்காது. ஒருவித குழப்பமான நிலையிலேயே இருப்பீர்கள். நெருக்கமானவங்களுடைய சந்திப்பு சில மாற்றத்தை உருவாக்குங்க. எண்ணத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம். வெளியூர்கள்ல இருந்து வர வேண்டிய சில தனவரவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நாள். யாராவது ஒருவர் உங்களுக்கு வியாபார நிமித்தமாகவோ அல்லது தொழில் முறையிலேயோ பணம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த நாள் கைக்கு வரும். இது ஒரு சில நேரங்களில் மகிழ்ச்சி அதிகப்படுத்துங்க. இந்த நாளுக்கான வேலைகள் துரிதமாகவே நடக்கும். புதிய வேலைகள் நிமித்தமாக முயற்சிகளாக ஈடேறப் போகுது. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு பணத்தினுடைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போவதால் எப்படியாவது வியாபாரத்தை ஒரு
ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வர வேண்டும், அதாவது ஒரு நிலையான நிலைக்கு எடுத்துட்டு வரணும்னு அதிக போராட்டங்களை மேற்கொள்வீர்கள். உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி தொழில வளர்ச்சி, வியாபாரத்துல அபிவிருத்தி இதெல்லாம் உண்டாக்குங்க. மனசுக்கு நிறைவான ஒரு நாள். இந்த நாளுக்குண்டான வேலைகளை எல்லாவற்றையுமே திறம்பட செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்துல முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி சம்பந்தமாக என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அனைத்தையும் முன்கூட்டியே ஈடுபடுவீர்கள். வீட்டில் பெரியவர்களிடம் ஆசி பெற்றுக்கொள்வது நல்லது. மாணவர்களை, ஆசிரியர்களிடம் நீங்கள் மதிப்பு மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை பற்றி எந்த விதமான விமர்சனங்களும் கூடாது. வீட்டில் பெரியவர்களிடத்தில் ஆசி பெற்றுக்கொள்வது நல்லது. அதே போல மாணவர்களும் உங்கள் ஆசிரியர்களிடத்தில் பிரத்யேகமாக ஆசி பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் தேர்வு எழுதக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடத்திலுமே சரி, நீங்கள் ஆசிகளை பெற்றுக்கொண்டு தேர்வுகள் எழுதுவது, குருவினுடைய ஆசி உங்களுக்கு பூரணமாக கிடைப்பதற்கு வழி வகுக்குங்க. ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். அமாவாசை தினமுங்கிறதுனால இந்த நாள் என்னென்ன வேலைகள் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இதுதான் இன்றைய நாளுக்கான பரிகாரமும் கூட. அந்த வகையில பார்க்கும் பொழுது அமாவாசை தினத்துல முன்னோர்கள் வழிபாடு செய்யறது, வீட்டில் வயதானவர்கள் இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்கள் இருந்தாலும் அவர்களிடத்துல ஆசி பெற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் எனும் பொழுது வீட்டில் எந்த விதங்களிலும் ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. அதாவது வீண் விவாதங்கள், தேவையற்ற பேச்சுக்கள், காரசாரமான சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது. முன்னோர்கள் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய நாள் ஆக இந்த நாளில் கோலம் போடுதல் கூடாது. அமாவாசை திதி முடியும் வரையில் தெய்வ வழிபாடு எனும் பொழுது குல தெய்வத்தை மட்டுமே நீங்கள் வணங்குவதற்கு மிக சிறப்பு. அதே போல வீட்டுக்கு வெளியே பூ மாலை, தோரணம் கட்டுவது, மாயிலை வைப்பது, இந்த விஷயங்களை முற்றிலுமாக தவிருங்கள். வீட்டில் கோலம் போடுவதை தவிர்த்து முன்னோர் படங்களை அலங்கரித்து அவர்களுக்கு பிரத்யேகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் விரும்பின உணவு வகைகளை சமைத்து படைத்து பிறகு காகத்திற்கு அந்த சமைத்த உணவிலிருந்து சிறிது சிறிதாக எடுத்து காகத்திற்கு நீங்கள் உணவு வழங்கி குடிப்பதற்கு தண்ணீரும் வைக்க வேண்டும். இப்படி செய்வதால் முழுமையான இந்த அமாவாசை நாளிலுடைய பலன்களை நீங்கள் பெறுவது உறுதி. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். இந்த 5 கிரக ஓரைகள் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆப்டான ஓரை, அதாவது உகந்த ஓரை என்று சொல்லலாம். சொத்து தொடர்பாக சுக்கிர ஓரைக்கும் அந்த தருணத்துல நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் ஓரையில அரசு சம்பந்தமான காரியங்கள் செய்வது நல்லது. சுக்கிர ஓரையில சுப காரியங்கள், பணம் சம்பந்தமான விஷயங்கள் செய்யறதுக்கு மிகவுமே உகந்த ஓரை. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களே ஆதாயம் ஏற்படுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே மாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். மேற்கூறிய சில விஷயங்கள் அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை என்று உங்களுக்கு பதிவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். அதுதான் இன்றைய நாளுக்கான பரிகாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். உங்களுடைய எல்லா காரியங்களும் தங்கு தடையில்லாமல் நடக்கட்டும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றும் ஒரு உன்னதமான பரிகாரங்களோடு ராசி பலன்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சிந்தனையின் போக்குல மாற்றங்கள் இருக்குங்க. இருந்தாலுமே தைரியமாக சில முக்கியமான முடிவுகளை இந்த நாள் எடுக்க போறீங்க. குடும்ப விசேஷமாக இருக்கட்டும், அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்களாகவோ, அல்லது வியாபாரம், தொழில் சம்பந்தமான விஷயங்கள், பார்ட்னர்ஸ் தொடர்பான செயல்பாடுகள் காரணமாக ஏதாவது ஒரு விதங்கள்ல தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாள். வண்டி வாகன பழுதுகளை சீர்படுத்திடுவீங்க. ரிப்பேராக இருக்கக்கூடிய உங்களுடைய கார் ஆகட்டும், 2 வீலர் ஆகட்டும், பிள்ளைகளுடைய பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய வகை சைக்கிளாக கூட இருக்கட்டும், ஏதாவது ஒன்றை இந்த நாள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்வீங்க. நீண்ட நாளாக பழுதாக இருந்த வீட்டு உபயோக பொருட்களை மாற்றி புதிதாக வாங்கக்கூடிய நிலையும் இருக்குங்க. வியாபார வேலைகளில் நன்றாக திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி வாக்கை சூடக்கூடிய நாள். சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க. மற்றவங்களுக்கு எண்ணத்துல வராத சில சிந்தனைகள் கூட உங்களுக்கு உருவாகும். மிக நுட்பமான விஷயங்களையும் மிக அழகாக கையாளுவீர்கள். தெய்வ அனுகிரகம் கூடுதலாக இருக்கிறது. மறைமுகமாக உங்களுடைய திறமைகளை உத்தியோகத்தில் வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறக்கூடிய நாள். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஒரு தனி ஆர்வம், ஈடுபாடு எப்படி இருந்தாலும் இந்த எக்ஸாம்ல நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வரணும், லீடிங்ல இருக்கணும்னு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். அதற்கு ஏற்ற கால சூழ்நிலைகள், கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, எதையுமே நேர்மையாக சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை கண்டால் அவர்களிடத்துல இருந்து விலகி இருக்கிறதுக்கு ஒரு சிறிய அளவு கூட யோசிக்க மாட்டீங்க. அவங்க எப்பேற்பட்ட ஒரு துறைகளில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு உறவுகளாக இருக்கட்டும், அல்லது மிக பண வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, உடனே வெளியேறி விடுவீர்கள். உண்மையில்லாத இடத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். எவ்வளவு பெரிய பலன்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைத்தாலும் கூட அவற்றை ஒதிரிவிட்டு நீங்கள் விலகி வரத்துக்கான ஒரு நிலை உண்டாக்கி விடலாம். ஆக வெளி வட்டாரங்கள்ல
இதன் காரணமாகவே உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்களிடத்துல அனுசரித்து விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். வியாபார ரீதியாகவோ மிகப்பெரிய ஒரு சங்க தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், தொழில் ரீதியாக சங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடத்துல அனுசரணையாக போனால் நிச்சயமாக லாபம் உண்டு. அவர்களிடத்துல எதிர்வாதமோ வீண்வாதமோ கூடாது. மற்றவர்கள் அறிந்தோ அறியாமலோ சில தவறுகள் செய்திருந்தாலும் கூட அவற்றை நீங்கள் மன்னித்து மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர அவர்களிடத்துல வாக்குவாதங்களோ வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்துல உடன் பிறந்தவங்க பத்தின சிந்தனைகள் எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்குங்க. வேகம் வேண்டாம், விவேகமாக செயல்படுங்க. வண்டி வாகன பயண நேரங்கள்ல கூட பொறுமையாகவும் நிதானமாக வண்டி ஓட்டுவது நல்லது. எப்பொழுதுமே கையில உரிமம் வைத்திருப்பது, லைசன்ஸ் கண்டிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல சீட் பெல்ட் அணிவது, முகக்கவசம் அணிவது, அரசாங்கம் சொல்லக்கூடிய சாலை விதிமுறைகளை அப்படியே பின்பற்றினால் எந்த விதமான அபராதமும் நீங்கள் செலுத்த தேவை இருக்காது. சாலை விதிமுறைகளை பின்பற்றுங்கள், நல்லதே நடக்கும். ராசிக்கான ஒரு சில விஷயங்கள்ல அமைப்புபடி பார்க்கும் பொழுது நல்ல அனுபவங்கள் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அமாவாசை தினம் இந்த நாள்ல என்ன விதமான காரியங்கள், அதாவது பரிகாரங்கள் செய்தால் உன்னதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். குடும்ப நபர்கள் இடத்துல கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில ஒற்றுமை அதிகரிக்கலாங்க. குடும்ப நபர்களிடத்துல பேச்சுவார்த்தைகள் சீராகவே இருக்கும். நல்வாழ்வுக்காக எதிர்காலத்திற்காக சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். அதற்கு குடும்ப நபர்களோடு சேர்ந்து அமர்ந்து கூட்டாக சில ஆலோசனைகள் எடுக்கக்கூடிய நிலையும் பேசக்கூடிய ஒரு சில தருணங்கள் உண்டாக்கலாங்க. வியாபாரத்திலும் சரி, தொழில் விஷயமாக வர்த்தகம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்திற்குண்டான வகையில பெரியவர்களுடைய கருத்துக்கள் மிக மிக தேவைப்படும். ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிர இந்த ஓரைகள்லாம் பொதுவான விஷயங்களுக்கு ரொம்பவே நல்லது. செவ்வாய் ஓரையில சுப காரியங்கள் செய்யறதுக்கு மிகவும் உகந்த ஓரை. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர ஓரை ரொம்பவே ஆப்டான ஒரு நிலையாக இருக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாக்குங்க. ஒரு சேஞ்சஸ்ங்கிறது கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கக்கூடிய விதமாக இருக்கும். அது மட்டுமல்ல, புலமைகள் வெளிப்படக்கூடிய நாள். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் உணரக்கூடிய விதமாக மிக சிறப்பாக செயல்படுவீர்கள். பாராட்டுகள் குவியுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பிறரிடத்துல அனுசரித்து விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். முக்கியமாக யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முறைகளோடு இருந்தால் நிச்சயமாக எந்த விதமான ஒரு தாக்கங்களோ மனதளவில் சங்கடங்களோ எழாது. இந்த நாள் அமாவாசை தினத்துல நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் ஒன்று, அமாவாசை தினத்துல எந்த ஒரு கஷ்டமான வேலைகளை ஈடுபடாதீங்க. காரணம், அந்த நாள்ல எந்த ஒரு வேலைகளை செய்யாமல் இருந்தால்தான் நல்லதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியம் என்ன அப்படின்னா, அமாவாசை இந்த பௌர்ணமி தினங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் செய்ய தயங்குவாங்க. ஏன்னா இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்துல மனமானது ஒரு விதமான படபடப்பை ஏற்படுத்தும். பதற்றத்தோட இருப்பீங்க. பதறிய காரியம் சிதறும் என்பார்கள், அது போலத்தான் நடக்குங்க. ஆக புதுவிதமான விஷயங்களை ஈடுபடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நாள்ல கோபப்படுவது என்பது இருக்கவே கூடாது. உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய நாள். ஆக அமாவாசை தினத்துல வீட்டில் சண்டைகளோ சச்சரவுகளோ இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் எழுந்தாலும் அதை கண்டு கொள்ளாதீர்கள், அதை பெரிதுபடுத்தாதீங்க. சாதாரணமாக விட்டுவிடுங்கள். அவரவர்கள், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்குண்டான வேலைகள்ல மட்டும் ஈடுபடுறது நல்லது. தவறுகளை இருந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் அனுசரித்து போனால் துலாம் ராசி என்பர்களே முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அன்னைக்கு பித்தர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களையும் தவிர்த்திடுங்க. கோலம் போடுறது, வீட்டுல மணி அடிக்கிறது, இரும்பு பாத்திரத்தினுடைய சத்தம், இதெல்லாம் பித்திருக்களுடைய வருகையை தடுக்கிற மாதிரி இருக்கும்ன்றதுனாலையும் பித்திருக்களுக்கு இந்த சத்தம் பிடிக்காது. கவனமாக இருங்கள். ஆக அமாவாசை நாட்கள்ல வீட்டுக்கு பித்திருக்கள் வந்து செல்லக்கூடிய நேரம் வரையில, தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரையில வீட்டு வாசல்ல பூஜை அறையிலே கோலம் போடுறத தவிர்த்திடுங்க. அது மட்டுமல்ல, அமாவாசை தினத்துல பூஜை செஞ்சுட்டு, அதாவது முன்னோர்களுக்கு பூஜை வழிபாடு முறைகளை செஞ்சுட்டு காகத்திற்கு உணவு வைத்த பிறகுதான் நீங்கள் சாப்பிட வேண்டும். இதனை இந்த நாளுக்கான பரிகாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் மற்றும் ஒரு இன்னும் உன்னதமான பரிகாரங்களுடன் ராசி பலன்களில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். விருச்சிகராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவி கிட்ட இருந்துட்டு வந்த சில கருத்து வேறுபாடுகள்லாம் விலக்கம். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடப்பீங்க. குடும்பம்னா என்னங்கிற ஒரு நிலை இருக்கும். இதுவரையில வீண் விவாதங்கள், அது மட்டுமல்ல தேவையில்லாத விஷயங்களுக்காக சின்ன சின்ன காரியமே இல்லாத விஷயங்களுக்கு சண்டை போட்டு கொண்டிருந்த தம்பதிகள் கூட இந்த நாளில் இணைந்து விடுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு நட்பாக இருந்தாலும்
பகை ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அந்த பகையெல்லாம் மறந்து மீண்டும் இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உண்டு. கோபப்பட்டு வெளியே சென்று இருந்தாலோ, அவர்களுடைய தாய் வீட்டிற்கோ அல்லது உறவுகள் வீட்டிற்கோ நண்பர்கள் வீட்டிற்கோ உங்கள் துணைவர் சென்றிருந்தாலும் அவர் மீண்டும் வந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய தோற்ற பொலிவு மேம்படுங்க, மிக அழகாக காணப்படுவீங்க, வசீகரமுடைய ஒரு நாளாகவே இருக்கிறது. தடைப்பட்ட சில வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். ராசிக்கான அங்கீகாரம் என்பது இந்த நாள் கிடைக்கும். கிரக ரீதியாக உங்களுக்கு பல நிலைகளில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. மாற்றங்கள் இருக்க, முன்னேற்றங்கள் உருவாக்குங்க. தொலைதூர உறவுகள்னால ஆதாயமும் ஏற்படும். அமாவாசை தினம் என்பதால் முன்னோர்களுடைய வழிபாடும் செய்ய மறவாதீர்கள். வியாபார வேலைகள்ல தன வரவுகள் அதிகரிக்குங்க. இதுவரையில சோர்வாக இருந்த உங்களுக்கு மனசுல புத்துணர்ச்சி இருக்கும். ஒரு தன்மையாக நடந்து கொள்வீர்கள். பணியாளர்களிடத்துல விட்டு கொடுத்து வேலை வாங்கக்கூடிய நிலையும், அவர்களிடத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்த மாதிரியாக நீங்கள் செயல்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, வருமானத்திற்குண்டான வழிவகைகள் உண்டு. உத்தியோக வேலைகள் இருந்துட்டு வந்த பொறுப்புகள்லாம் கொஞ்சம் குறையும். வேலை பளு காரணமாக அதிகமாக சிரமப்பட்டு கொண்டிருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஓய்வு கிடைக்கும் பொழுது மனசு நிம்மதி இருக்கும். சில நேரம் தூங்கலாமா என்கிற ஒரு ஓய்வுக்குண்டான விஷயங்களில் ஈடுபாடு காட்டக்கூடிய நிலை இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை தன்மைகள்ல அதிகரிக்கலாங்க. குடும்ப நபர்களுடைய தேவைகளுக்காகவும் விசேஷங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு காரணத்திற்காக அல்லது ஒரு சிலருக்கு வீட்டிலேயே சுபகாரியம் தொடர்பான விஷயங்களுக்காக ஆபரண சேர்க்கை, புதிதாக ஆடை வாங்குவது, அலங்கரித்துக் கொள்வது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு காணப்படுங்க. மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். தன்னம்பிக்கை நிறைவாக இருக்கும். செயல்களில் வேகம் காணப்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள்னால உங்களுக்கு நல்ல மன சந்தோஷம் உண்டாக்குங்க. பெருமைப்படக்கூடிய விதமாக பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. தொழில வளம் பெறுவதற்குண்டான விஷயங்கள்ல இயந்திரம் சம்பந்தமாக சில நுணுக்கங்களையும் அறிந்து கொள்வீர்கள். மிகப்பெரிய அளவில் ஒரு சில ப்ராஜெக்டுகளை எடுத்து செய்யக்கூடிய அளவுல உங்களுக்கான நிலை இருக்கும். வருமானம் வாய்ப்புகள்லாம் பெருக்க போகுது. திறமைகளை அதிகரித்து கொண்டு கொடுத்த பொறுப்புகளை மிக சரியாக முடித்து விடுவீர்கள். ராசிக்கான அமைப்பு படி மாணவர்களுக்கு படிப்புல ஒரு ஈடுபாடு, ஆர்வம் அதிகரிக்குங்க. வெளிநாடு செல்லுவதற்குண்டான பயண வாய்ப்புகள்லாம் சாதகமாக இருக்கிறது. அரசினுடைய ஆதரவு கிடைக்கும். அரசாங்கத்தினுடைய சில சலுகைகள் கிடைக்க பெறுவீர்கள். கல்விக்குண்டான சில கடன் உதவிகள் சீக்கிரமாகவே கிடைத்துவிடும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். எதையும் சாதித்து வெற்றி காண முடியும் என்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களை, வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது வேலையை தற்பொழுதுதான் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் உன்னதமான பலன்கள் உண்டு. உறவுகளிடையே ஒரு நம்பிக்கை என்பது உங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. வீட்டில குழந்தைகள் மிக மகிழ்ச்சியாக விளையாடுவது, அவர்களுடைய செயல்களை உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். எண்ணத்தில் தெளிவு இருக்குங்க. உள்ளத்தில் நல்ல ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வியாபாரத்திற்குண்டான சில முக்கியஸ்தர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்க பெறுவீர்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் உண்டாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களே ஆதாயம் கிடைக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். இந்த நாளுக்கான பரிகாரம், அமாவாசை தினம் என்பதால் பொதுவாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது, காகத்திற்கு சாதம் வைப்பது, முன்னோர்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்வது, இது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய மிக எளிமையான பரிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவற்றை இன்றைய நாளில் அமாவாசை தினத்தில் செய்வது மிக சிறப்பு. இந்த நாளுக்கான பரிகாரம், சில பேர் வீட்டுல சுபகாரியங்கள் தள்ளிக்கொண்டே போகும். தேதியெல்லாம் முடிவு செஞ்சிருவாங்க. ஆனா அந்த தேதியில சுப நிகழ்ச்சிகள் நடத்த முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை 2 பாகங்களாக பிரிக்கணும். பழத்தை 2 துண்டுகளாக வெட்டி விடக் கூடாது. 2 பாகங்களாக வைத்திருக்கும் எலுமிச்சம்பழத்துல ஒரு பக்கம் மஞ்சளையும் ஒரு பக்கம் குங்குமத்தையும் தடவி உங்க வீட்டு வாசப்படிக்கு வெளி பக்கத்துல வச்சிருங்க. அதன் பிறகு ஒரு மண் அகல் தீபத்துல நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றணும். வெள்ளிக்கிழமை காலை இந்த முறைப்படி எலுமிச்சம்பழத்தை வைத்து அகல் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அப்படியே விட்டுடுங்க. சனிக்கிழமை காலை மறுநாள் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து மரத்தடியில கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடுங்க. இப்படி வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்துல இப்படி செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் சுபகாரிய தடை நீங்குங்க. இதே மாதிரி வியாபாரம் செய்யறவங்க, கண் திருஷ்டி காரணமாக தொழில் இடத்துல கூட இப்படி செய்யலாம்.
மந்தமாக வேலை போகுது, எதிலுமே சுறுசுறுப்பு இல்லை, ஒரு பணம் சம்பாதிக்க முடியலன்றவங்க கூட உங்களுடைய அலுவலகத்துல, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல, வியாபார இடத்துல கூட இந்த மாதிரி செய்யலாம். இந்த ஒரு நிலையில இருக்கிறவங்க எலுமிச்சை பழத்தை 2 துண்டுகளாக வெட்டி 2 பக்கங்கள்லயுமே குங்குமத்தை வச்சு கடையினுடைய வாசப்படியில 2 பக்கங்களிலுமே ஒவ்வொரு துண்டை வச்சிடணுங்க. எந்த கிழமையில வேணும்னாலும் செய்யலாம். மறுநாள் காலை அந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து உங்க கடையை சுத்தி தூர தூக்கி போட்டுடுங்க. இறுதி அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்க வீட்லயும் சரி, தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல நல்ல மேன்மைக்கும் பொருளாதார வளர்ச்சியில முன்னேற்றம் ஏற்படுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றும் ஒரு உன்னதமான பரிகாரங்களோடு ராசி பலன்களில் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிய வேண்டிய சில வேலைகள் காலதாமதமாக நடக்கலாம். முடியக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு சில நேரங்களில் டென்ஷன் அதிகமாகும், மன அழுத்தங்கள் இருக்கும். ஒரு அவசரத்தோட பதற்றத்தோட காரியங்கள் ஈடுபடும் பொழுது இன்னும் தாமதமாகத்தான் நேரிடலாம். ஆக வேலைகள் பொறுத்த வரையில் அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக இருந்து காரியத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஒரு சில முடிவுகள் எடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். தனிப்பட்ட கருத்துக்கள் சொல்றத நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். அதாவது எந்த ஒரு நபர்களிடம் பேசும் பொழுதும் உங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்ல வேண்டாம். அப்படி சொல்ல நேரிட்டால் அந்த வேலைகள் யாவும் உங்களுக்கு சோபிக்காது, அதாவது ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தாது. உங்களுடைய சுய முடிவுகள் காரணமாகத்தான் நீங்கள் வேலைகளை ஈடுபடுறீங்க. ஆக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்று இருக்கும் பொழுது அந்த நாளில் நீங்கள் அமைதியாக இருப்பதுதான் மிகுந்த நலம். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் கூடுதலாக இருக்குங்க. வேலை பளு காரணமாக சில நேரங்களில் புலம்பக்கூடிய நிலை வந்துடும். மன நெருக்கடிகள் இருக்கும். பணம் தான் நெருக்கடி என்பது மட்டுமல்ல, மனசு கூட இறுகிடுங்க. என்னடா வேலை இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலிப்பு தன்மை உங்களுக்குள்ள வந்துடும். ஆக நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கிரக அமைப்பை பொறுத்து நீங்கள் காரியங்களில் ஈடுபடுறது தான் நல்லது. ஆக பொறுமையாக இருந்து வேலைகளை செய்யுங்க. தவறிப்பான சில வாய்ப்புகள் பத்தின எண்ணங்கள் அவ்வப்போது மனசுல வந்துகிட்டே இருக்குங்க. ஏண்டா இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நிலையில வந்துடும். கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும், இனி நடக்கக்கூடியவை நல்லதாக நடக்கட்டும் என எண்ணிக்கொள்ளுங்கள். இதை மீறி இன்னும் அதிகமான ஒரு சில வாய்ப்புகள், நல்ல நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே தடைப்பட்டு இருக்கலாம். கடந்த விஷயங்களை மனதில் எண்ணி குழப்பிக்கொள்ள வேண்டாம். இதனினும் மேலான ஒரு வாய்ப்புகள், அற்புதமான ஒரு அரிய வாய்ப்புகள் வரத்துக்கான ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் வேலைகளில் கவனத்தோட செய்யணும். அதிலும் இழந்த பொருட்களை கூட நினைக்காதீர்கள். அது மீண்டும் வருவதற்கான காலம் நேரம் கைகூடி வரும். அதுவரையில் பொறுமை அவசியம். இணையம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்குங்க. எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். எந்த விதமான குடும்ப விஷயமாக இருக்கட்டும் அல்லது தொழில் விவகாரங்களோ வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிறருடைய ஆலோசனைகளை கேட்டுதான் செய்யணுமே தவிர அவசரப்பட்டு நீங்களாக சொந்த முடிவுகள் எடுக்க வேண்டாம். போட்டிகள் நிறைந்த நாளுங்க. வெளியில நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள ஒரு பய உணர்வு என்பது இருந்து கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வருவது எப்படி என்கிற எண்ணம் உங்களுக்குள் அதிகரிக்கலாங்க. ஆக பயமோ பதற்றமோ தேவை இருக்காது. கிரக கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வியாபாரத்தில் கூட புது முயற்சிகள் எடுக்காதீங்க. எப்பொழுதுமே நீங்க தொடர்ந்து என்ன வேலைகள் செய்றீங்களோ அந்த காரியத்தில் மட்டுமே கவனமாக இருங்க. உடல் நிலையிலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். மறைமுகமாக சில எதிர்ப்புகள் உத்தியோக ரீதியாக இருக்கலாங்க. சாதாரணமாக இருக்கிறவங்க கூட உங்களுக்கு பகையாளியாக மாறிடலாம். அப்படியும் பார்க்கும் பொழுது அக்கம் பக்கம் நபர்களிடத்திலையும் அனுசரணையாகத்தான் போகணும். தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அந்த செயல்பாடுகளில் கால் வைக்கும் பொழுது அதனுடைய ஆழத்தை பார்த்து நீங்க செய்யுங்க. அவசரப்பட்டு எதிலும் கால் வைத்து அவஸ்தைப்படாதீர்கள். கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய் குரு சுக்கிர ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. குறிப்பா குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள், கவர்மெண்ட் தொடர்பான செயல்பாடுகள் எல்லாத்தையுமே சுக்கிர ஓரையில செய்யலாம். மாணவர்கள் படிக்கக்கூடிய நேரத்தை புதன் ஓரையாக வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு அதிகமான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் குரு ஓரைகள்லாம் ரொம்ப ஆப்டா இருக்கும். உங்களுக்கு ராசி அமைப்பின்படி ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்களில் காலதாமதம் இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாளுக்கான பரிகாரம் அமாவாசை தினம்ங்கிறதுனால அதையொட்டிய பரிகாரம் தான். நீங்க வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். கண்திருஷ்டி, பொறாமை, போட்டிகள், எதிராளிகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அனைத்துமே விலகிடுங்க. இன்றைய நாளுக்கான பரிகாரம். வீட்டில் பொதுவாக கண் திருஷ்டி, கெட்ட சக்திகள்லாம் விலகிறதுக்கு
இரவு நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்துல அகண்ட நிலையில எடுத்துக்கிட்டு அதுல தண்ணீர் நிரப்பி அதுல கல்லுப்பு போட்டு வீட்டினுடைய நடு மைய பகுதியில வைக்கணுங்க. அப்படி வச்சுட்டு நீங்க தூங்க போயிடலாம். மறுநாள் காலையில அந்த தண்ணியை எழுந்த உடனே ஏதாவது ஒரு ஓரத்துல கால்படாத இடத்துலயோ செடிகள்லயோ ஊத்துறது நல்லது. இப்படி செய்யும் பொழுது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான சக்திகள்லாம் அந்த தண்ணீர்ல உப்பால இழுக்கப்பட்டு வீடு தூய்மை அடைஞ்சிடும். ஒரு நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை சக்திகள் உங்கள் வீட்டுக்குள்ள வரத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றும் ஒரு உன்னதமான பரிகாரங்களோடு ராசி பலன்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட். மகர ராசி அன்பர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய குணநலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வியாபாரத்தை ரொம்ப சிறப்பா செய்வீங்க. மற்றவங்களுடைய மனசுல என்ன இருக்கு, என்ன தேவைகளுங்கிறத மிக எளிதாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய விதமாக சில அறிவிப்புகள், இலவச பொருட்கள், தள்ளுபடி விலை குறைப்பு, இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நீங்க முன்னெடுத்து செல்லும் பொழுது உங்கள் கடைக்கு தான் அதிகமான மக்கள் கூட்டம் இருக்குங்க. சக வியாபாரிகள் கூட உங்களை கண்காணிக்கக்கூடிய விதமாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் மட்டுமல்லாது மற்றவர்களுடைய கண் பார்வையும் உங்கள் கடை மீது தான் இருக்குங்க. உத்தியோகத்துல வித்தியாசமான ஒரு செயல்கள் செஞ்சு அதனால பாராட்டுகளையும் பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, புத்தி கூர்மை நன்றாக இருக்குங்க. எப்படி செய்தால் வேலைகள் நடக்கும், வருமானத்துக்குண்டான வழி என்ன, வியாபாரத்தை எப்படி விருத்தி செய்யறதுங்கிற கோணங்களிலேயே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அவ்வப்போது மனக்கணக்கு என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. அமைதியாகத்தான் இருப்பீங்க, பொறுமையாகத்தான் இருப்பீங்க. இருந்தாலும் நேரம் காலத்திற்கு தகுந்த மாதிரியாக உங்களுடைய பிசினஸை மாத்திக்கக்கூடிய நிலை இருக்குங்க. கணவன் மனைவி இருவருமே குடும்பத்துல அனுசரித்து போனால்தான் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். தேவையில்லாமல் வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகளோ இருக்கக்கூடாது. பொதுவாக வீட்டில் அதுவும் வெள்ளிக்கிழமை தினம் என்னும் பொழுது கணவன் மனைவி மட்டுமல்ல மற்றவர்களும் குடும்ப உறுப்பினர்கள் கூட பிள்ளைகளிடத்திலும் சரி பெற்றோர்கள் எந்த விதமான காரசாரமான விவாதம் வைத்துக் கொள்ளாதீர்கள். வீட்டில் அமாவாசை தினத்தன்று உங்களுடைய முன்னோர்கள் வரக்கூடிய ஒரு நாள் ஆக அந்த நாளில் கசப்பான பேச்சுக்களோ அல்லது வம்பு தும்பான விஷயங்களிலோ ஈடுபடாதீங்க. எதிர்பார்த்த சில உயர் பொறுப்புகளில் பல தடைகளுக்கு பிறகுதான் எதிர்பார்த்ததே நடக்குங்க. அது வரையில கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருந்தே ஆகணும். அவசரப்பட்டீங்கன்னா காரியம் உங்களுக்கு முழுமையாக கைகூடி வராது. வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசி அன்பர்கள் விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கணும். கையாளக்கூடிய நேரங்கள் அதிலும் கண்ணாடி சம்பந்தமாக வெளிநாட்டு பொருட்கள் பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையாக இருங்க. பொதுவாக மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்றுதான் சொல்லணும். அதிலும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடிக்கட்டி பறக்கக்கூடிய நாள். தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுக்கு தெரிந்த ஒரு முறைகளில் இருந்தாலும் தெரியாத சில விஷயங்களை படித்து தெரிந்து கொள்வீர்கள். நுணுக்கமாக வியாபாரத்தில் ஈடுபடுவது எப்படி, வியாபாரத்தை செய்வது எப்படி என்கிற நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டு செயல்படுறதுனால மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை நன்றாக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். எதிர்பார்த்தபடி வாழ்க்கையில சில தன வரவுகள் கிடைக்கிறதுக்குமான சான்சஸ் நிறைய இருக்கு. உடல் நலம் நன்றாக இருக்குங்க. மன எண்ணத்தையும் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பு நிலைகளில் உயர்வு ஏற்படுறதுக்கு கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. சாதாரணமாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் எந்த காரியமும் செயல்படுத்த முடியாது. ஆக படிப்புக்கு ஏற்றபடி நல்லதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும்னு எண்ணி அடிப்படையிலேயே நீங்கள் படிப்பை கல்வியை ஆதாரமாக்கி கொள்ளுங்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சம்பந்தமான செயலுக்கு புதன் ஓரை உங்களுக்கு எப்பொழுதுமே நன்மைகளை உண்டு பண்ணுங்க. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் ஓரை அதிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே உடனுக்குடன் புரிந்து கொள்வீர்கள். குணநலன்களும் அப்படித்தான். மற்ற உறவுகளுடைய பேச்சுவார்த்தைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து அனுசரணையான போக்கோடு தான் நடக்க வேண்டும். எதிலும் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே கவனமாக இருக்கணும். சாதாரணமான விஷயம் தானே என்று அலட்சிய போக்கோடு இருக்கக்கூடாது. அமாவாசை தினம் இந்த நாளில் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. குறிப்பாக இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, இப்படி செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாளுக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது அமாவாசை தினத்துல சமுத்திர ஸ்நானம் செய்வது ரொம்ப நல்லது. அதாவது கடல் நீரில் குளிப்பது. உப்பு கடலில் அதிகமாக இருப்பதாலும் அந்த இடத்துல நீங்க குளிச்சுட்டு வரும் பொழுது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சக்திகள் விலகும். கண் திருஷ்டியினால் உங்களுடைய மனதிலும் உள்ளத்திலும் உடலிலும்
வீட்டிலும் ஏற்படக்கூடிய சில இன்னல்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே விலகுவதற்கு இந்த அமாவாசை தினத்தில் கடல் நீரில் குளிப்பது அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்ல மகத்துவத்தையும் நல்ல அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக்குங்க. இதே போன்று மற்றும் ஒரு உன்னதமான பரிகாரத்தோடு ராசி பலன்களில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. ஆல் தி பெஸ்ட். கும்பராசி அன்பர்களுக்கு கடன் சம்பந்தமான இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருங்க. உணர்வு பூர்வமாக உங்களால் உணர முடியும். பணவரவுக்குண்டான நிலைப்பாடுகள் இருக்கிறது என்கிற நிலையை உணர்வீர்கள். வியாபார ரீதியாக முக்கியமானவர்களுடைய அறிமுகம் கிடைக்குங்க. சாதுரியமாக செயல்படுவீங்க. நினைச்ச மாதிரியான வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வெளிப்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கான டேலண்ட் அதிக அளவில் பேசப்படக்கூடியதாக இருக்கும். உத்தியோக ரீதியாகவும் சரி, திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய விதமாக, ப்ரூஃப் பண்ணக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் அமைய போகுது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்லதொரு முடிவுகள் கிடைக்குங்க. வாணிபம் தொடர்பாக, ட்ரேடிங் மார்க்கெட்டிங் தொடர்பாக இருந்த சில சங்கடங்கள்லாம் குறைய போகுது. வணிகம் தொடர்பான விஷயங்கள்ல கூடுதலான அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாக புதிதாக படிக்கக்கூடிய நிலையும் உருவாக்குங்க. பொருள் விற்பனை சம்பந்தமான விஷயங்களில் எப்பொழுதுமே ஒரு கராராக இருப்பது, மிக சரியாக பேசுவது, வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய விதமாக சில அறிவிப்புகளை வெளியிடுவது, இப்படி வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு செயல்படுவதால் அமோகமான பலன்களை பெற முடியும். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய உடல் நிலையை நன்றாக பார்த்துக் கொள்வது நல்லது. கும்பராசி அன்பர்களே, சில பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது உங்களுக்குள்ளேயே தோன்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் சாதகமாகவே அமைய போகுது. உயர்வு நிறைந்த நாள். வாழ்க்கையில நல்ல நிலைக்கு நீங்கள் மேலோக்கி வருவதற்குண்டான நாளாக இருக்கிறது. ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது எதிர்பார்த்தபடி வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். உங்களை பற்றி கேலி கிண்டலாக பேசியவர்களுக்கு மத்தியில் உயர்வான ஒரு நிலையான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். கும்பராசி அன்பர்களே, அமாவாசை தினம் என்பதால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது, இறந்த ஆன்மாக்களுக்கு தகுந்தபடி பூஜை வழிபாடு முறைகளை செய்ய வேண்டும். அவர்களுடைய படத்தை நன்றாக அலங்கரித்து பொட்டு வைத்து பூக்கள் சாற்றி அல்லது மாலை சாற்றி வழிபடலாம். அது மட்டுமல்ல, முன்னோர்களுடைய ஆசி வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்வது. காலை பொழுது பூஜை முடியும் வரையில் எந்த ஒரு ஆகாரத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் பூஜை முடிந்த பிறகு சாப்பிடுவது என்பது அமாவாசையினுடைய முழு பலனை உங்களால் பெற முடியுங்க. கும்பராசி அன்பர்களே, சிலருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவங்க உங்களிடத்துல எந்த அளவுக்கு ஒரு அன்பாகவும் அரவணைப்போடு இருக்கிறார்கள் என்கிற எண்ணம் எழலாம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் நீங்களும் மிக சரியாக நடந்து கொள்வீர்கள். நண்பர்களிடத்துல வெளிப்படையாக பேசக்கூடிய நிலையும் இருக்கு. வியாபாரம், தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய சுய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை உண்டாக்கி தரும். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு கூடுதலான அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். படிக்கணுங்கிற ஈடுபாடு இருக்கும். ஆர்வம் அதிகரிக்குங்க. நேரத்தையும் காலத்தையுமே வீணடிக்காம மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறதுக்கு முயற்சியும் செய்வீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாங்க. அதாவது சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசு சம்பந்தமான காரியங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் ஓரை நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். சாத்தியம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அமாவாசை தினத்துல இந்த நாளுக்கான பரிகாரங்கள் என்ன செய்யலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது வீட்டில் தூபம் போட வேண்டும். அதாவது மூலிகை தூபம் என்று பெயர். அதாவது வெண்கடுகு, நாய்க்கடுகு இரண்டும் பைரவருக்கானது. மருதாணி விதை திருமகளுக்குரியது. அருகம்புல் விநாயகருக்கு உண்டானது. வில்வம் சிவனுக்கும், வேம்பு அம்மனுடைய சக்திக்கு உண்டானது. இந்த எல்லாவற்றையுமே நெருப்பில் தூவும் போது பைரவர், சிவ கணங்கள் மற்றும் சக்தியினுடைய கணங்கள்லாம் தோன்றி தீய சக்திகளை அழிப்பார்கள். எனவே இந்த பொருட்களை தினசரி மாலையிலோ அல்லது காலையிலோ தொடர்ந்து 48 நாட்கள் தூபம் போட்டு வர அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளும் விலகுங்க. குடும்பத்தில் அமைதி இருக்கும். குடும்பத்தில் உறுப்பினர்களிடையே ஒற்றுமை உண்டாகும். லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாகவே அமையட்டும். ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் டே. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உன்னதமான பரிகாரங்களோடு ராசி பலன்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு
மத்தவங்களுடைய வேலைகளையும் சேர்த்து செய்யற மாதிரியான சூழ்நிலை வந்துடுங்க. சிலருடைய பொறுப்புகள், சில வேலைகளை உங்களிடம் ஒப்படைக்கலாம். இதனால் சில காரியத்தை தவிர்க்க முடியாமல் செய்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்குள் நீங்கள் உள்ளாக்கப்படுவீர்கள். ஆகவே பிறருடைய குணநலன்களுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவிற்கு அவர்கள் வேண்டப்பட்டவர்கள், அனுகூலமான நிலையில் பார்த்து அனுசரித்து செல்லக்கூடிய நிலையும் இருக்கு. அரசு சம்பந்தமான வேலைகள்ல உதவிகள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்ல, செய்யக்கூடிய காரியங்கள் கூட சாதகமாக அமைய போகுது. வர்த்தக சம்பந்தமான வேலைகள்ல முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் இருக்குங்க. கூட்டு வியாபாரம் செய்யறவங்க, அதாவது மற்றவங்களோட இணைந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பா செய்யறவங்க அனுசரித்து தான் நடந்து போகணும். மற்றவங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி கூட்டு வியாபாரத்திலையும் சரி, கூட்டு தொழிலையும் விட்டு கொடுத்து அனுசரணையாக போனால் யாருக்காகவும் எந்த விதத்திலும் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படாது. எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். மனதை உறுத்திட்டு இருந்த சில விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களை எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்க பெறுவீர்கள். ராசியினுடைய அமைப்பு படி உங்களுக்கு பணவரவு என்பது இருக்கும். ஆக எந்த நேரம் எந்த நாள் என்பது உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக வரக்கூடிய நேரமானது நல்ல நேரம் என்பதை மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இந்த நாளில் அதிர்ஷ்டமும் பல நிலைகள் ஆதாயமும் உண்டாக போகுது. வருமானம் என்பது அதிகரிக்குங்க. வியாபாரத்துல கூட பழைய நபர்கள் எல்லாம் மாத்தி புது நபர்களை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. அதிலும் இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கல்வி அறிவு பெற்றவர்கள், கணினி தொடர்பாக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்கள், படித்தவர்களை வேலைக்கு வைக்கணும், நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க, உங்களுடைய வியாபாரத்துல ஒரு நாட்டம் இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி தெரிந்தவர்கள், இவங்களை நீங்க வேலையாட்களாக வைக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு வேலைகள்லாம் சிரமங்கள்லாம் குறைந்து அவர்கள் உங்களுக்கான பணிகள் எடுத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள்லாம் ஏற்பட போகுது. மீனராசி அன்பர்களுக்கு திருப்பத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகுங்க. சிரமங்கள்லாம் விலகும். இந்த நாள் மன நிறைவோட சந்தோஷத்தோட காணப்படக்கூடிய நாள். அமாவாசை தினம் என்பதால் முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபடுவதை மட்டும் மறக்காமல் செய்துவிட வேண்டியது அவசியங்க. ராசிக்கான அமைப்பு படி மாணவர்களுக்கு உத்வேகம் இருக்கும், ஊக்கம் நிறைந்த நாள். மற்ற நண்பர்களோடு சேர்ந்து படித்து உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். தேர்வுக்காக தயாராக கூடியவர்களுக்கு நல்ல நிலையிலேயே இருக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அவசியங்க. பிறருடைய கருத்துகளுக்கு மதிப்பளிக்க வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. குடும்பத்தில் ஒருமித்த கருத்தும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்குங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டாக்கக்கூடிய நாள். ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்விக்கு புதன் ஹோரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாகும். இந்த நாளுக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். மருதாணி விதைகள்ல பொதுவாக மகாலட்சுமி நிறைந்திருக்கிறாள். உங்களுடைய தொழில் வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு தூபம் போடும் பொழுது சிறிய அளவு மருதாணி விதைய பொடித்து போடலாம். இல்லைனாக்கா பொடியாக்க கூட நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அந்த மருதாணி பொடியையும் வாங்கி சேர்த்து போடணும். அதோட வெண்கடுகு சேர்த்து தூபம் போடுறதுனால தீய சக்தி, கண்திருஷ்டி, ஒரு கடுமையான தோஷங்கள் எல்லாமே ஒரே அடியாக நீங்கி தடைப்பட்ட வளர்ச்சிகள்லாம் மீண்டும் முன்னெடுக்க துவங்குங்க. இதனால லாபம் அதிகரிக்கும், பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டாகும். மகாலட்சுமி உங்களிடத்துல தங்கறதுக்கு மிகுந்த ஒரு ஆசைப்படுவாளாம். இனி வாரம் ஒரு முறையாவது இந்த மருதாணி விதை போட்டு தூபம் ஏற்ற மறக்காதீங்க. குறிப்பா வீடுகள்ல கூட மருதாணி விதையை போட்டு தூபம் ஏற்றுவதை விட வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள், தொழில் ஸ்தாபனங்கள்ல பண்ணும் பொழுது, பெரிய பெரிய தொழில் கூடங்கள் எல்லாத்திலையுமே இப்படி செய்யறதுனால நல்ல விதமாக வளர்ச்சி அடைய முடியும். இவற்றை பின்பற்றி பாருங்கள், நல்லதே நடக்கும். இது போன்ற மற்றும் ஒரு உன்னதமான பரிகாரங்களுடன், உங்கள் வாழ்க்கை வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்களுடன் ராசி பலன்களில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆல் த பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் டே. இது போன்று 12 ராசிக்காரர்களுக்கும் அன்றாடம் ஒவ்வொரு விதமான பரிகாரங்களுடன் சந்திக்கிறேன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.